بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சகோதரி அவர்களே, சமூகத்துடைய பார்வையில் ஆண்கள் என்கிறவங்க அதிகமான முறையில் கல்வி கற்கணும் அப்படின்னும், பெண்களை விட ஆண்கள் தான் மேல் படிப்பு படிக்கணும்னும், ஆண்கள் கல்வியை கற்று அதன் மூலம் வேலை வாய்ப்பை தேடி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது சமூகத்துடைய ஒரு பார்வையாக இருக்குது. இன்னும் பெண்களை பொறுத்தவரை அதாவது பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பள்ளி படிப்பை நிறுத்தணும், இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு பெண்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அதே போலதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா அப்படின்னும், இன்னும் ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வியை வலியுறுத்துகிறதா, பெண்களுக்கும் கல்வியை வலியுறுத்துகிறதா என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக எனக்கு சொல்லுங்க. சகோதரி, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் கல்வியை வலியுறுத்தி தான் சொல்லுது. இறைவன் அருளிய முதல் வசனமே இதை பத்தியாக தான் இருக்கு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தவும் அது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு தொழுகையோ ஜக்காத்தையோ இல்ல நோம்பையோ நமக்கு முதல்ல கடமையாக்கல. அல்லாஹ் நீ போது, நீங்க படி அப்படின்னு சொல்லி இதன் மூலியமாக தான் இஸ்லாத்தியுடைய செய்திகளை ஆரம்பிக்கிறான். இந்த வசனத்துல ஆண்களே நீங்க படிங்க, இல்ல நீங்க பெண்களே நீங்க படிங்கன்னு அல்லாஹ் தனித்தனியா பிரிச்சு சொல்லல. அப்ப கல்விங்கிறது நமக்கு பொதுவாக தான் இருக்கு. அல்லாஹ் பொதுவாக தான் ஓதுவீராக படிப்பீராகன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லும் போது குல் ஹல் எஸ்தவில்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, அது இன்னொருத்தவர் மருத்துவ அறிவே இல்லாதவர் இருக்கிறார். அப்போ ரெண்டு பேரும் சமமாவார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ கல்விங்கிறது தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்குறேனா இல்லை, அறிந்தோரும் அறியாதோரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் இந்த சில பல வருடங்களுக்கு முன்பாக பெண்களுக்கு கல்வினா எப்படி தெரியுமா இருக்கும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற நிலைமையில் இருந்த நாட்டில் பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் இந்த பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை, ஹிஜாப் உரிமை, விவாகரத்து உரிமை, மகர் கேட்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பல உரிமைகளை 1400 வருடங்களுக்கு முன்பாக ரசூல்லா நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பெண்கள்லாம் கல்வியில் சிறந்து வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவங்களோட நின்றுச்சா இல்லை, அவங்களுடைய குடும்பம் இன்னும் அவங்களுடைய தலைமுறைன்னு சொல்லிட்டு இப்படி பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது பெண்களுக்கு உரிமைகளும் கடமைகளும் வழங்கியிருக்கிறத போன்று கடமைகள் வழங்கியிருக்கிறத போன்று உரிமைகளையும் நம்ம வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு சில பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சில கடமைகளை எடுத்துக்கிட்டு உரிமைகளை விட்டுடுறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, உரிமைகளை எடுத்துக்கிட்டு கடமைகளை விட்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எதுவாக இருக்குது, அவங்க கல்வியை சரிவர அறியாமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருக்குது. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் இன்னொன்று மார்க்க கடமைகளையும் செய்கிறதுக்கு அவளுக்கு முக்கியமானதாக எது இருக்குது, அவள் கற்ற கல்வியாக இருக்குது. அப்போ நம்மளுடைய பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு தந்தை கல்வி அறிவுடையவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய பிள்ளை பிழைச்சிக்கும். இதுவே ஒரு தாய் கல்வி அறிவுள்ளவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய குடும்பமே ஏன் சமூகமே நேர்வழிக்கு பெறக்கூடியதாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு கல்விங்கிறது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் வலியுறுத்தி தான் சொல்லுது. பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆணுக்கும் கல்வியை கற்கணும்னு வலியுறுத்துது, பெண்ணுக்கும் கல்வியை கற்கணும்னு வலியுறுத்துது. அப்போ ஒரு முஸ்லீமான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கட்டாயமாக கல்வியை கற்கணுமா, இல்லைனா அவங்க கல்வியை விரும்பி கற்கணுமா, இல்லைனா கற்காமையும் விடலாமா? சகோதரி அவர்களே, கல்வி அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்களுக்கும் சம அளவு தான் அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். பெண் இவ்வளவு தான் கற்க வேண்டும், ஆண்கள் இவ்வளவு தான் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரவில்லை. இன்னும் இந்த கல்விங்கிறது நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கும். எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவதற்கு இந்த கல்விங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. இன்னும் ஒரு மனிதனுக்கு இந்த கல்விங்கிறது ஒரு செல்வத்தை போன்றதாக இருக்குது. இன்னும் ஒரு மனிதனாகிறவனுக்கு செல்வங்கள் அதிக அளவுல வரும், இன்னும் உறவுகள் வரும். ஆனா செல்வத்தை அந்த மனிதர்கிட்டேன்னு பறிக்க முடியும், இன்னும் உறவுகள் அந்த மனிதர்கிட்டேன்னு பறிக்க முடியும். ஆனா கல்வியை பறிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அவனுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலையும் இந்த கல்வி தான் அவனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கல்வியை நம்ம கற்கல அப்படின்னா இந்த உலக விஷயங்களையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, இன்னும் மார்க்க விஷயங்களையும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையை சொல்றான், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி அறிவு வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் தகுதிகளை உயர்த்துவதாக சொல்றான். இப்போ இறை நம்பிக்கைனா என்ன,
வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான். அதெல்லாம் படைச்சது ஒரு சூப்பர் பவராக இருக்கும். அதுதான் யாரு? இறைவன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு ஆற்றல் இருக்கு, அவனுக்கு உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் நம்புறாரு அப்படின்னா அதுதான் இறை நம்பிக்கை. அப்போ இந்த இறை நம்பிக்கையையும் கல்வியையும் இறைவன் ஒப்பிட்டு இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் வந்து கல்வியுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் தமிழ் அதாவது அறிஞர்கள்லாம் அவங்களுடைய கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதிகமான முறையில கேள்வி கேளுங்க, அதுதான் உங்களுடைய அறிவை வந்து வளர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் படைப்பாற்றலை பத்தி நீங்க சிந்திங்க, அதுதான் உங்களை வந்து நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது, இன்னும் சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியதாக இருக்காங்க. அப்போ சொர்க்கத்துடைய பாதையை வந்து இறைவன் இலகுவாக்கி தரான் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முதன்மையானதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ உள்ள பெண்மணிகளோ நாடுகள்லாம் துறந்து இன்னும் வெளிநாட்டிற்கும் இல்லை மற்ற மாவட்டங்களுக்கும் சென்று கல்வியை கற்பதற்காக போறாங்க. ஆனா அவங்களுடைய நிலை என்ன? கல்வி கற்க போற பிள்ளைகள் ஒழுக்கங்களை மறந்து விடக்கூடியவங்களாக இருக்காங்க, நல்ல பண்புகளை மறந்து வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் தீய பழக்கங்களிலும் தீய உறவுகளிலும் தீய நட்பு வட்டாரங்களுக்குள்ள சிக்கி கல்வியை மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையையும் இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ இந்த கல்விங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையை வழங்குகிறது, இன்னும் கட்டாயமாக கற்க வேண்டும். அப்போ இந்த கல்வியை கற்க மூலம்தான் எது நன்மை எது தீமை என்று அறிய முடியும், அதுதான் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்க சகோதரி, இப்போ நமக்கு கல்வி கட்டாயம் கற்கணும்னு புரிஞ்சிருச்சு, அதன் மூலயமா நமக்கு நிறைய பலன்கள் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கல்வியை வச்சு நம்ம எதை அதிகமாக சிந்திக்கணும்? இந்த உலக விஷயத்தை பற்றி சிந்திக்கணுமா இல்லை மார்க்க விஷயத்தை பற்றி சிந்திக்கணுமா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சகோதரி அவர்களே, சரியான கேள்விதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம அனைவரும் கல்வியை படிக்கிறோம், உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும், நம்ம அனைவரும் வந்து கல்வியை படிக்கிறோம். ஆனால் சிந்திக்கிறோமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம சிந்திக்கக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னா அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை பற்றி தான் சொல்கிறான். ஏன்னா இந்த கல்வியை கற்க இறைவனின் பக்கம் நம்மளுடைய நெருக்கம் அதிகமாகுதா இல்லை அல்லாஹுடைய நினைவை விட்டு நம்ம புறம் தள்ளுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் வந்து இந்த கல்வி அறிவுங்கிறது மனிதனுக்கு தான் கொடுத்துருக்கான். 5 அறிவு உயிரினங்கள் அல்லாத மனிதனுக்கு தான் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்துருக்கான். அப்போ அதை வைத்து நம்ம சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது அஃபலா யதப்பரூனல் குர்ஆன, இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறான். அப்போ குர்ஆனை சிந்திக்கணும்னா என்ன? அதுல எவ்வளவு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களை இறைவன் சொல்லியிருக்கான். வானங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, உங்கள் கண்கள் மூக்கு உதடுகள்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கா. இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லிட்டு இறைவன் கேட்கிறான். அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான் இந்த உலகத்தை. அந்த பரப்பளவுல பாதி இடமாக இந்த பாலைவனம்ங்கிறது இருக்குது. அந்த பாலைவனத்துல நம்மளால உயிர் வாழ முடியுமா? மற்ற உயிரினங்கள் அந்த இடத்துல உயிர் வாழ முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஆனா இந்த ஒட்டகத்தை பற்றி இறைவன் சிந்திக்க சொல்லும் போது அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா தண்ணீரை வந்து தன் இடத்துல அதாவது தண்ணீர் பைக்குள்ள தன்னோட தண்ணீரை வந்து சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது. 100 லிட்டர் தண்ணீரை குடிச்சு அதை வந்து தண்ணீருடைய பையில சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதனுடைய வெப்பத்தின் காரணமாக ரத்தத்தில் உடல்ல உள்ள ரத்தத்துல வந்து அந்த ரத்தம் உறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நீரை வந்து பாய்ச்சக்கூடியதாக இருக்குது. இன்னும் அதனுடைய காலுக்கு வந்து பலமானதாக இறைவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு சதை தூண்டை வந்து உருவாக்கியிருக்கான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் வந்து நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் மற்ற விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம், இது எப்படி வந்திருக்கு இது எப்படி வந்திருக்குன்னு சிந்திக்கிறோமே தவிர மார்க்க விஷயங்கள்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கிறோமா அதை நம்ம சிந்தித்து செயல்படுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. அப்போ இந்த மார்க்க விஷயங்களை நம்ம சிந்திப்பது மூலமாக தான் எது நன்மை எது தீமைன்னு சொல்லிட்டு விளங்கி நம்மளால வாழ முடியும்.